சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கிறீங்களா? சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். தமிழ்நாட்டுக்கு ஒரு குஷியான செய்தியோட வந்திருக்கிறீங்க. ஸோ அது என்னன்னு சொல்லுங்க சிஸ்டர். நம்ம தமிழ்நாட்டுலதான் நிறைய தங்கம் வாங்குவோம். எந்த விசேஷனாலும் கல்யாணத்துல இருந்து காது குத்து வரைக்கும் எல்லாமே தங்கத்தை பேஸ் பண்ணிதான் இருக்கும். நம்ம பொதுவாவே இந்தியா நாட்டுல தங்கத்தை யூஸ் பண்றது ரொம்ப ஜாஸ்தி. வாங்குறது நம்ம தான். உலகத்துல எந்த மக்களும் இவ்வளவு வாங்க மாட்டாங்க. ஸ்டாக் வச்சிருப்பாங்க. ஒரு ஆபத்து காலத்துல அந்த தங்கம் தான் உதவி செய்யும். அடகு வைக்கவோ விற்கவோ. இந்த மாதிரி டைம்ல தான் நம்ம எந்த ஒரு கிரைசிஸ் வந்தாலும் நம்மளை காப்பாத்துறது தங்கம் தான். அது ஆனா நம்ம நாட்டுல அவ்வளவு தங்கம் இல்ல. வெளிநாட்டுல இருந்து தான் நிறைய இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். ஆஸ்திரேலியா, ரஷ்யா இந்த மாதிரி இதுலாம். நம்ம நாட்டுல வந்து கேஜிஎஃப் இருந்த கோலார் தங்க வயல் நமக்கு கோல்டு மைல்னாலே அதான் நமக்கு ஞாபகம். ஆனா இருந்துச்சு. அது இப்ப மூடிட்டாங்க. 120 வருஷம் அதுல இருந்து தங்கம் எடுத்தாச்சு. ஒரு 800-900 டன் கிட்ட எடுத்திருப்பாங்க அத்தனை வருஷமும். அதுக்கப்புறம் வர வர ரொம்ப ஆமா காலி ஆயிடுச்சு. வேலையும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. கட்டுப்படி ஆகல அதுக்கப்புறம். அதனால அதை மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஆந்திரா கர்னூல் டிஸ்ட்ரிக்ட்ல ஜொர்ணகிரின்னு சொல்லிட்டு அது தங்கம் இருக்கிறதுனால அந்த மலையில தங்கம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சொர்ணகிரி அப்படின்னு பேரே வச்சுட்டாங்க. சொர்ணகிரினாலே தங்க மலைன்னு தான் மீனிங். கிரினா மலை, தங்கமலை அப்படின்னு சொல்லிட்டு. அது தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கம்பெனியும் கர்நாடகாவை சேர்ந்த 2 கம்பெனி, ஜியோ மைசூர் கம்பெனின்னு ஒண்ணு, அப்புறம் டெக்கான் கோல்டு மைன் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி, தமிழ்நாட்டுல திரிவேணியர் மூவர்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி எல்லாம் சேர்ந்து ஒரு 450 கோடி முதலீட்டுல அங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா 7-8 வருஷம் அதுக்கு ரிசர்ச் எல்லாம் நடந்தது. தங்கம் இருக்கா, எவ்வளவு இருக்கு, எவ்வளவு செலவாகும் எல்லாமே எல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா என்ன அந்த கோல்டு ஏஜிஎஃப் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, அப்ப ரொம்ப ஆழமா தோண்டணும். அந்த கோலார் தங்க வயல்ல ஆழமா தோண்டி தோண்டிதான் எடுத்தாங்க. ஆனா இது அப்படி இல்ல. இது மலையில லேசா பள்ளம் தோண்டினாலே போதும். மேல்ட்டு அப்படியே கிடைக்குது கோல்டு. மேல்ட்டு அப்படியே கிடைக்கலாம். ரொம்ப ஈஸியா கிடைக்குது போல இருக்கு. ஆனா ஒரு டன் பாறைக்கு 0.5 கிராம் அல்லது 1 கிராம் அவ்வளவுதான் தங்கம் இருக்கும். கம்மியா, அவ்வளவு பெரிய பாறை கம்மியா கிடைக்கும். ஆனா நிறைய மினரல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் கெமிக்கல்ஸ் எல்லாம் வச்சு பிரிச்சு தூள் தூளா அந்த பாறையை உடைச்சு வேலை நிறைய இருக்கு. மிஷின்ஸ் எல்லாம் வச்சு உடைச்சு அப்புறம் மினரல்ஸ் எல்லாம் எடுத்து பிரிச்சு எடுத்து தங்கத்தை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கணும். நிறைய வேலைக்கு வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு ஒரு 700-800 பேருக்கு வேலை கிடைக்கும். இப்போதைக்கு இந்த 1500 ஏக்கர் நிலப்பரப்புல அதுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்ப அவ்வளவு ஆரம்பிக்கல. ஒரு 3/4 இடத்துல ஆரம்பிச்சுட்டாங்க, வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவே ஒரு 400 கிலோ முதல்ல கிடைக்கும் தங்கம். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கூட்டிக்கிட்டே போகும். 13 டன் வரைக்கும் கிடைக்கலாம், 13 டன்னுக்கு மேல வரைக்கும் கிடைக்கலாம் அப்படின்னு ஒரு மதிப்பீடு பண்ணியிருக்காங்க. இப்ப ஆரம்பிச்சாச்சு, வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. எப்படினாலும் ஒரு 800-900 கிலோ கிடைக்கும் அடுத்த வருஷம். அடுத்த வருஷத்துல 2000 கிலோ கிடைக்கும் அப்படின்னு ஒரு மதிப்பீடு இருக்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வருஷமும் அந்த தங்க உற்பத்திய கூட்டிகிட்டே போவாங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயம். என்னதான் நம்ம வெளிநாட்டுல இருந்து வாங்குறத விட இங்கேயே கிடைக்குது அப்படின்னா, என்னதான் செலவு போகனாலும் இதுக்கு ஆந்திராவுக்கு ஒரு ராயல்டி வேற கொடுக்குறாங்க. 4% ராயல்டி கொடுக்குறாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு 40 கோடி வருமானம் மாதிரி எப்படி வந்துரும். அதனால எல்லாருக்குமே ஹாப்பி தான். 3 தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா எல்லாருக்குமே அது ஒரு சந்தோஷமான விஷயம். அது நமக்கு நம்ம பொற்காலம் நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு சைன் மாதிரி இருக்கு. இது இந்தியா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போகுது. இப்படியே போயிட்டே இருந்தா நமக்கு எந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னு நம்ம கடவுளும் நமக்கு சொல்லியிருக்காரு. பொன்னான பூமியா இருக்கும், பொன்னுலக பாரதமா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா ஒரு பாதிரியார் சொன்னார், பைபிள்ல இப்படி இருக்கிறதா சொல்லியிருக்கார். சொர்க்கத்துல தங்கம் மேலேயே விலையும் அப்படியே போய் எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ கடவுளுமே அப்படிதான் சொல்லியிருக்கிறார். இப்பெல்லாம் எல்லாமே காலி ஆகுது. எல்லாமே பெட்ரோல் காலி ஆகுது, இந்த நிலக்கரி காலி ஆகுது, அந்த நெய்வேலியிலலாம் மைன்ஸை மூடிட்டு வராங்க. வேலையெல்லாம் அவ்வளோதான். ஸோ இது இப்படி எல்லாமே காலி ஆகிட்டு இருக்குது. ஆனால் சொர்க்கத்தில் எல்லாமே நிரம்பிடும்ன்ற. இன்னும் கொஞ்சம் வருடத்துல அது ஆக போகுது. அது எப்படி நடக்க போகுது அந்த மேஜிக்னு தெரியல. ஏன்னா இப்ப அந்த தங்கத்தை எடுக்கிற ப்ராசஸ் அந்த கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அது ஏதோ ஒரு டெக்னாலஜி வச்சு எடுக்கிறாங்க. ஆனா சொர்க்கத்துல செங்கலே தங்கத்துல இருக்கும்னா அப்ப எந்த அளவுக்கு கிடைக்கும் பாருங்க இல்லையா? அங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கிறதா இருக்காதுன்னு தெரியுது.
இல்ல கிடைக்கிறதே நெறைய கிடைக்கும். மேபி ப்ராசஸ் பண்ணுவாங்க. பட் ரொம்ப அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதற்கான அதாவது அந்த சொர்க்கத்தின் விஷயங்கள் எல்லாமே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தானே அதை நோக்கி அழைச்சிட்டு போவார். ஸோ அப்படி அழைச்சிட்டு போற மாதிரி ஒரு விஷயமாக அது அப்படியே தொடர ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி குணாதிசயங்கள் பார்த்தீங்கன்னா, இப்ப எல்னினோ, பஞ்சம்லாம் வரும்போது இலைய சாப்பிடுவாங்க. கடைசியில புல்லு இலையுமே மரமே இருக்காதுல்ல. எல்லாம் காஞ்சு போய் தானே கிடக்கும். ஸோ அப்ப ஏதாவது புல்லு கிடக்குதா? அப்படியெல்லாம் சாப்பிட ஆரம்பிப்பாங்கன்றார். அப்ப என்னன்னா, மனிதர்கள் வந்து அதுக்கு பழக்கமாயிடுவாங்க. தாவரத்தை இப்ப வந்து அசைவத்துக்கு அடிமையாயிருக்கிறாங்க. அது கிடைக்கவே கிடைக்கலன்னும்போது, அதுக்கு பழக்கமாயிடுவாங்க. வேற வழி இல்லாம. அது அப்படியே தொடர ஆரம்பிச்சிடும். அங்க வந்து சைவ உணவு, சொர்க்கத்துல சைவ உணவு தான் இருக்குன்றது பைபிள், குரான்ல இருக்கும். இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக மாறப்போகுது. இன்னைக்கு நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும், மற்ற நாடுகள் கிட்ட இருந்து எவ்வளவுதான் கடன் வாங்கினாலும், இதுதான் மணிமகுடமா இருக்க போகுதுன்றார். ஏன்னா கடவுள் வந்து 1936ல வராரு. அவர் வர்றதே வந்து உலகம் அழியறதுக்கு ஒரு 100 வருடம் முன்பு தான் வரார். இந்த 5000 வருட காலச்சக்கரத்துல. அவர் வந்து 90 வருஷம் முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் வருஷம் தான் இருக்குது. ஆனா இந்தியா வந்து நெறைய கடன் வாங்குது. நெறைய நாடுகள் வாங்குது, இந்தியாவும் வாங்குது. இதெல்லாம் வந்து உண்மையிலே எப்படி நடக்குதுன்னா, இந்தியாவுல இருந்து கொள்ளடிச்சுட்டு போனாங்க இல்லையா மற்ற நாட்டினர். அத அவங்க திருப்பி குடுக்குறாங்க. ஆக்சுவலா அ சந்திராயன்ல அத அனுப்புனாங்க இல்லையா? நிலவின் இன்னொரு பக்கத்த அனுப்பும் பொழுது, ஒரு பிரிட்டிஷ் ஜர்னலிஸ்ட் வந்து எழுதினாரு. "ஓ! இந்த அளவுக்கு அவங்களுக்கு வசதி இருக்கா? அப்ப எதுக்கு அவங்களுக்கு நம்ம காசு குடுக்கணும்? கடன் குடுக்கணும்?" அப்படின்னு நக்கலா எழுதினாரு. அப்ப இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரு ஜர்னலிஸ்ட், ஒரு பெண் ஜர்னலிஸ்ட் சொன்னாங்க, "ஓ! நீங்க அப்படி வரீங்களா? ஒண்ணும் இல்ல. நீங்க கொள்ளையடிச்சதெல்லாம் திருப்பி குடுத்துருங்க. கடன்லாம் கொடுக்க தேவையில்லன்னாங்க." கொ ஏன்னா நீங்க கொள்ளையடிச்சதுக்கு கம்பேர் பண்ணும்போது, நீங்க குடுக்குற கடன் ஒண்ணுமே இல்லன்றது அங்க டேலி ஆகுது பாருங்க. அது கரெக்ட்டா எவ்வளவு கொள்ளையடிச்சாங்களோ, அவ்வளவு நம்ம கடன் வாங்குனோனே உலக அழிவு ஸ்டார்ட் ஆயிடும்ன்ற. இப்ப எப்படி கணக்கு முடியுது பாருங்க. இல்லையா? அப்படி ஸ்டார்ட் ஆகி ஃப்ரெஷ்ஷா இதே பாரத பூமி மீண்டும் சொர்க்கமாயிடும். மற்றதெல்லாம் காணாம போயிடும். அதாவது உலக அழிவுல அழிஞ்சு போயிடும். ஸோ அதற்கு நம்மள நம்ம தயார்படுத்திக்கணும். இந்த தங்கம் இதெல்லாம் வந்து அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். ஆனா, அது பேரே தங்க யுகம். சொர்க்கத்துக்கு பேரே சொர்ண யுகம். இங்க சொர்ணகிரின்றாங்க இல்லையா? அந்த யுகமே யுகமே இல்லையா? ஏரியா இல்ல. யுகமே தங்க யுகம். ஆ, ஆ அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஆக்சுவலா வரலாறுல வந்து கோல்டன் ஏஜ்ன்னு நரகத்துல ஆட்சி செஞ்சவங்களுடைய சிலருடைய ஆட்சிய வந்து தங்க யுகம்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. அங்க உண்மையிலே தங்க யுகம். ஏன் தங்க யுகம்னா, யாருக்கும் எந்த விதமான துக்கமும் இருக்காது. விலங்குகள் உட்பட. சிங்கம், புலி போன்ற விலங்குகள் கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்காது. அதனால தான் சிங்கமும், பசுவும் ஒண்ணா தண்ணி குடிக்கும்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி உலகம் கண்டிப்பா வரப்போகுது. அதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா சொல்றது கடவுள். இப்ப மனிதர்கள் வந்து இதே மாரி இதுக்கு முன்னாடி கூட நார்த் இந்தியால ஏதோ ஒரு மலையில இது மாரி தங்கம் இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நெனச்சாங்கன்னு தெரியல விட்டுட்டாங்க. ஏன்னா மனித அறிவு கண்டுபிடிக்கிறது சில சமயம் பொய்க்கலாம். ஆனா கடவுள் சொல்றது பொய்க்க வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா சொர்க்கம் வரப்போகுது. ஆனா என்ன ஒரு பிரச்சனைன்னா, அங்க நாம வருவோமா? நாம வராத சொர்க்கம் இருந்து என்ன பிரயோஜனம்? இல்லையா? நாம அங்க வரணும். இந்த கலியுகம் அழிந்து தான் இந்த பூமி சொர்க்கமாக மாறும். அப்ப கலியுகமே அழியுதுன்னா, நாமளும் இறப்போம். அதுக்கப்புறம் சொர்க்கம் வந்து என்ன பிரயோஜனம்னா, அதுக்கு தான் கடவுள் சொல்றாரு, நீங்க அழியக்கூடிய உடம்பு கிடையாது. அழிவற்ற ஆத்மா. அங்க வந்து வேற ஒரு உடல் எடுத்து சுகத்தை அனுபவிப்பீங்க. எந்த விதமான நோய் நொடியும் இருக்காது. எந்த விதமான பிரச்சனைகளோ, மனித மனதுல அழுக்கோ இருக்கவே இருக்காது. குழந்தை மாரி பரிசுத்தமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு உலகம். இங்க எவ்வளவு பாலியல் குற்றங்கள் நடக்குது. அங்க காமம்னா என்னன்னே தெரியாது யாருக்குமே. குழந்தைங்களுக்கும் தெரியாது, வயசானவங்களுக்கும் தெரியாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது, மனைவி கர்ப்பமாவாளே தவிர, சின்ன சலனம் கூட இருக்காது. ஆனா அழகா இருப்பாங்க. ஸோ அந்த மாரி உலகத்தை தான் உருவாக்கணும்னு மனிதர்கள் ஏங்குறாங்க. அதுக்காக சட்டதிட்டங்களை சில இஸ்லாமிய நாடுகள்ல வந்து கடுமையான சட்டம். ஆப்கானிஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டுக்குள்ள போனாலே அவங்க குடுக்குற அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு தான் போணும். யாரா இருந்தாலும் சரி. வேற நாட்டு பிரதமரா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும். அந்த ட்ரெஸ் போட்டுட்டு தான் போணும்.
அடுத்தது ஆ அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து ஏதோ ஒரு YouTubeல எதுக்கோ பேசிச்சு. அவ்வளோதான். 2 வாரம் கழிச்சு காலி அந்த பொண்ணு. ஸோ அரசாங்கமே கூப்பிட்டு கொன்னுடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டா இருக்குது. அப்படி ஸ்ட்ரிக்ட்டா இருந்து அது வந்து குணம் மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அது பயத்தினால இருக்கிறது. இல்லையா? துப்பாக்கி முனையில வச்சுட்டு நீ ஒழுக்கமா இருன்னா இருக்க போறான். ஆனா அப்பவும் ஒழுக்கமா இல்லாம அங்கேயுமே கூட பாலியல் குற்றங்கள்லாம் நடந்திருக்குது. அப்ப அந்த அளவுக்கு மனிதர்கள் அடிமையா இருக்கிறாங்க. ஆனா அங்க சொர்க்கத்துல யாரும் துப்பாக்கி வச்சு உங்கள மிரட்ட போறது கிடையாது. இயல்பாகவே உங்க குணம் குழந்தை மாதிரி இருக்கும். ஆனா அது எப்படி வந்துச்சு? தானா வந்துருச்சா? அப்படின்னா தானா வர்றது கிடையாது. ஆத்மா வந்து ஒரு ஜென்மத்துல இருந்து இன்னொரு ஜென்மத்துக்கு குணத்த எடுத்துட்டு போகும். அப்ப இந்த உடம்புல இருக்கும்போதே இந்த கலியுகத்தின் கடைசி ஜென்மத்திலேயே நம்ம நம்முடைய குணத்த மாத்தணும். அந்த குணத்தை மாத்துறதுக்கு தான் இறைவன் வந்திருக்கிறார் ஒரு வயோதிகர் உடல்ல. அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்கிறவங்க நாம தான் பிரம்மா குமார் குமாரிகள். அதான் பிரம்மாவுடைய குழந்தைங்க. அப்ப எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் இறைவன் கொடுக்கிற நேரடி ஞானத்தை முரளின்னு சொல்றோம். முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்க. ஸோ அந்த ஞானத்துல என்னதான் சொல்றாரு இல்லையா? நீ பைபிள் படிச்சிருக்கிறியா, குரான் படிச்சிருக்கிறியா அப்படின்னுவாங்க. சரி நீங்க தான் படிச்சிருக்கிறீங்களே சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாங்க. நீயா படின்னுவாங்க. அப்ப அவங்களும் படிக்கலன்னு அர்த்தம். ஆனா இங்க சாரமே இதுதான். நாம அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மா. அது பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அதாவது உயிர். அதனாலதான் அங்க பொட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மாவின் தந்தை தான் சிவ பரமாத்மா. அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்றோம். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. இதுதான் பரலோகம், பரந்தாமம்னு சொல்றோம். சோ இங்க இருந்து இறைவன் வரார். நாமளுமே இங்க இருந்து தான் வந்தோம். சொர்க்கத்துக்கு வந்தோம், சுகத்தை அனுபவிச்சோம். அப்புறம் நரகத்துல வரும்போது ஆத்மான்றதை மறந்து உடல்ன்ற உணர்வுக்கு வந்துட்டோம். அப்ப காமம், கோபம் இதன் வசப்பட்டு நிறைய பாவம் செஞ்சோம். அதன் விளைவாக தான் இன்னைக்கு நாம அனுபவிக்கிற எல்னினோவாகட்டும், கடுமையான குளிர், வெயில், மழை, இயற்கை சீற்றம், கொரோனா போன்ற நோய்கள், நாடுகளுக்கு இடையில நான் ஸ்டாப்பா நடக்கிற யுத்தங்கள், அப்புறம் வீட்டுக்கு வீடுமே பிரச்சனை தான். இவ்வளவு துக்கம் நிரம்பிய உலகமாக மாற்றியதே நாம தான். காரணம் இந்த 5 விகாரங்கள். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். அதுக்கு காரணம் நம்மள உடம்புன்னு நினைச்சது. ஆனா சொர்க்கத்துல உடம்புனே நினைக்க மாட்டோம். ஆத்மான்ற உணர்வுல இருந்து ஒருவரை ஒருவர் ஆத்மாவாகவே பார்ப்போம். அந்த குணத்தை இப்ப எடுத்துட்டு வாங்கன்ற. ஏன்னா இருக்கிறதுலயே மிக உயர்ந்த குணம் ஆத்மாவை பார்க்கிறது தான்னு சொல்றேன். இல்லையா? முஸ்லிம் நாடுகள்ல வந்து ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள்ல பெண்கள் கூட முகத்தையும் மூடிடுவாங்க. இங்கேயுமே சிலர் அப்படி இருக்கிறாங்க. அப்ப கண்ணு மட்டும் தெரியும்னு நினைக்கிறேன். இல்லையா? ஆனா இங்க என்னன்னா சொர்க்கத்துல அப்படியெல்லாம் ஒன்றும் புர்காலம் போட்டுட்டு இருக்க மாட்டோம். ஆனா இயல்பாக நம்மளுடைய கவனம் ஆத்மால தான் போகும். அது எவ்வளவு சூப்பரான ஒரு விஷயம் இல்லையா? இதுல என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, ஒரு ஒரு யூடியூப் வீடியோல சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி முஸ்லிம் நாடுகள்ல வந்து ஒரு பெண் எந்த அளவுக்கு வந்து தன்னுடைய முகத்தையும் மறைச்சிக்கிறாளோ அங்க வந்து ஆஹ், பெண்ணுக்கு வரதட்சணை கொடுத்து வாங்குவாங்க. இங்க ஆமா. ஆண் இங்க ஆணுக்கு வரதட்சணை பெண் வீட்டுல கொடுக்குற மாதிரி அங்க அது வரதட்சணைன்னு சொல்லலாம், விக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அப்பா அம்மாவுக்கு கொடுப்பாங்க. கொடுத்துட்டு பொண்ணை வாங்கிக்குவாங்க. So அது மகரம்னு சொல்லுவாங்க. அந்த வேல்யூ எந்த அளவுக்கு அந்த பெண் தன் முகத்தை காட்டாம இருக்கிறாளோ அந்த அளவுக்கு வேல்யூ அதிகமாகுமா. சோ இது இயல்பாகவே இருக்குது. ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு கிடைத்தற்கரிய ஒரு பொருளுக்கு தானே வேல்யூ அதிகம் இல்லையா? கிடைக்கவே முடியலன்னா அவங்களுக்கு வேல்யூ அதிகமா தான் இருக்கும். அந்த மாதிரி இப்ப வந்து இப்ப கூட பாருங்களேன், அழகான பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா எப்பயுமே அவங்களுக்கு டிமாண்ட் இருக்குது. இல்லையா? எந்த இடத்துல இருந்தாலும் அழகான பெண்ணை திருமணம் பண்றதுக்கு போட்டி போட்டு வருவாங்க. அப்ப அதுல யாரு ரொம்ப பணக்காரங்களா இருக்கு, அந்த பொண்ணுடைய கேரக்டர் நல்லா இருக்கணும். அப்படி இல்லைன்னா டக்குன்னு அந்த பொண்ணு லவ்ல விழுந்துருச்சுன்னா ஏழை பையன் பின்னாடி போயிடும். அப்ப அழகா பிறந்தும் பயன் இல்லாம போயிடும். அப்ப காமத்துக்கு அடிமையாகாம இருக்கும் பொழுது அவங்க அப்பா அம்மா பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா டிசைட் பண்றது வந்து யாரு பணக்கார பையனா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. So அப்ப அப்படிப்பட்ட பணக்கார பையன் அப்ப பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு அழகே வந்து ஒரு சொத்து தான், ஆஸ்தி தான்.
சொர்க்கத்துல எல்லாருமே அழகா இருப்பாங்க. பெண்களும் சரி, ஆண்களும் சரி. அந்த அழகு எங்க இருந்து வருது அப்படின்னா, இப்ப நம்முடைய குணத்த அந்த மாரி மாத்திக்கிறதுனால வருது. உடலை பார்க்க பார்க்க நம்மளுடைய அழகு போகுது, ஆரோக்கியம் போகுது. நான் இல்லையா இன்னைக்கு கலியுகத்துல எவ்வளவு நோயி, அழகு போயிடுது, எல்லோருக்குமே முடி கொட்டுது, பெண்களுக்கே முடி கொட்டுது. இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த விகாரம், காமத்திலே மூழ்குறதுனால. அது அவங்களுக்கு தெரியல. இப்ப கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீங்க போக போறது சொர்க்கத்துக்கு. கலியுகத்தின் விஷயத்த பார்த்து பார்த்து தான் அனைத்தையும் இழந்தீங்க. சோ கலியுகத்தின் விஷயத்த பார்க்காதீங்கன்ற. இது பைபிள்ல இருக்குது. அ இந்து மதத்திலயும் இருக்குது. பைபிள்ல பார்த்தீங்கன்னா, அந்த லோத்துன்ற குடும்பத்தினர வந்து கடவுள் வெளியில சொல்லுவார். அது பாவம் நிரம்பிய ஊராயிடுச்சு. நான் எரிக்க போறேன். திரும்பி பார்க்காம போங்கன்னு. மனைவி திரும்பி பார்த்துருவாங்க. அங்கேயே சுண்ணாம்பு கல்லாயிடுவாங்க. மத்தவங்க போயிடுவாங்க. அதே மாரி இங்க வந்து அகலிகை ஸ்டோரி தானே சிஸ்டர்? அந்த ஒருத்தர வந்து வானத்துல போகும்போது ஒரு அந்த ஜோடிய நிழல பார்த்துருவாங்க. பார்த்து ஆ கரெக்ட். அப்ப அதோடைய அர்த்தம் என்ன அப்டின்னா, அவங்களுடைய நிழல பார்க்குறாங்க. இன்னைக்கு நம்ம வந்து செல்ஃபோன்ல பார்க்கறதெல்லாம் நிழல் தான். அப்ப அதுல பார்த்து மயங்குறோம்ல. நிஜத்துல பார்க்காட்டினா கூட, இங்க பார்த்து மயங்கினாலும் உங்களுக்கு சக்தி போகும். ஆத்மாவுடைய சக்தி போகுதுன்னா, ஆத்மாவில் சேர்த்து வைக்கிற ஆஸ்தி போகும். இப்ப நாம வந்து இது பாருங்களேன், இந்த 5000 வருடத்திற்கு தேவையான அனைத்து ஆஸ்தியும் கடவுள் இப்ப நிரப்பி அனுப்புறார். ஆனா நம்ம அலட்சியமா இருந்தோம்னா, 5000 வருடத்துக்கான ஆஸ்தி நிரம்பாது. ஒரு 4000 வருடம் தான்னா, முதல் 1000 வருடம் முடிந்த பிறகே நம்ம பிறப்போம். ஆனா ஆரம்பத்துல தான் சொர்க்கம், புத்தம் புது உலகம். எப்படி இருக்கும்? அப்ப 1000 வருடத்துல அது தேய ஆரம்பிச்சிடுதுல்ல. அந்த சுகம் குறைய ஆரம்பிச்சிடுது. சோ அப்ப 1000 வருடம் நஷ்டமாயிடுது. சோ இத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுகிட்டு கடவுள் சொல்றாரு, இங்க இருக்கிற விஷயத்த பார்த்தும் பார்க்காம, கேட்டும் கேட்காம இருங்க. இத எப்படி இருக்கணும்? இத புடிச்சு இழுக்குதே. இதுக்கு நம்ம அடிமை ஆயிட்டுமே. பல ஜென்மம் அது உண்மதான். இல்ல 2500 வருடம் சரீர கவர்ச்சிக்கு அடிமை ஆயிருக்கிறோம்ன்றது உண்மதான். ஆ இப்ப மாமிச உணவுக்கெல்லாம் இப்ப இந்த ஓரிரு ஜென்மம் அடிமை ஆயாச்சு. சோ இப்ப இதுல இருந்தெல்லாம் எப்படி வெளியில வர்றது? சோ அதுக்கு இறைவன் என்ன சொல்றாருன்னா, ஆ சொர்க்கத்துக்கு போனா சொர்க்கத்தின் குணம் இருக்கணும். அது எப்படி போகணும் அப்படின்னா, இதுக்கு பேரு சகஜ ராஜயோகம்ன்றார். சகஜன்னா ஈஸியான யோகம். அப்ப அசால்ட்டா நீங்க இங்க இருக்கிற விஷயத்த கண்டுக்காம அப்படி போறது. இந்த பழைய படங்கள்லாம் பெண்கள் வந்து ஒரு ஆண் வரான்னா, ஒரு மாரி வாய இப்படி இப்படி பண்ணுவாங்க. இவன்லாம் ஒரு ஆளான்ற மாரி ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க. அந்த மாரி இங்க இருக்கிற விஷயத்தெல்லாம் அசால்ட்டா கடந்து நீங்க போணும். திரும்பி பார்க்காம. இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஏன்னா, நான் சொர்க்கத்துல இருந்து வந்திருக்கிறேன்னு புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நான் சொர்க்கத்துல இருந்து தான் வந்திருக்கிறேன். மண்ணில் வந்த தேவதைன்னு பாட்டெல்லாம் பாடுறாங்க. உண்மையிலே நாம அப்படித்தான் வந்திருக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் இழந்துட்டோம். உடம்புன்னு நெனைச்சு. இப்ப உ உடல்ன்ற உணர்வ மறந்துடுங்க. ஆத்மால மட்டும் தான் கவனம் இருக்கணும். அந்த அந்த சக்தி எப்ப வரும்னா, பரமாத்மாவுடைய நினைவு மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். என் அப்பா கைய புடிச்சுட்டு நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். இதுல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருந்தா தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தெல்லாம் தூக்கி கடைசும். இல்லாட்டினா இதுவே சுகம்ன்னு விழுந்து எல்லாத்தையும் இழந்துடுவோம். இல்லையா? இப்ப தண்ணி அடிக்கிறவனுக்கு ஒரு போதை வருது. தண்ணி அடிச்சுட்டே இருந்தா என்ன ஆகும்? எல்லாத்தையுமே இழந்துடுவான். ஆனா அதை விட மிகப்பெரிய போதை, புத்திய மயக்கக்கூடியது காமம். இப்ப அவனும் எல்லாத்தையுமே இழந்துருவான். காமத்தினால நெறைய பேர் வந்து உச்சத்துல இருந்து விழுந்தவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனா அந்த காமத்தை வெல்வதனால சொர்க்கத்தையே அடைய முடியுன்ற ரகசியம் யாருக்கும் தெரியல. எந்த மதத்திலும் சொல்லப்படல. அதை இப்ப இறைவன் சொல்லிக் கொடுக்கிறார். இல்ல இப்ப வந்து இதுக்கு முன்னாடி கேஜிஎஃப்ல எடுத்த தங்கம் எடுக்கிறத கம்பேர் பண்ணும்போது, இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். இல்லையா? இங்க ரொம்ப கம்மியா தான் இருக்குதுன்றாங்க. அது கஷ்டப்பட்டு தான் வரும். இது இல்லாம தங்கத்த செயற்கையா கூட உருவாக்கலான்றாங்க. ஆனா அதுக்கான செலவு அதிகம்ன்றாங்க. ஆ ஆனா ஏதோ ஒண்ணு வெளியில வந்து ஏதோ ஒரு விண்கல் வர்றது வந்து, அது ஃபுல்லாவே தங்கப்பாறைன்றாங்க. அது ஆனா வராது பூமிக்கு. அத பூமிக்கு எப்படியாவது வர வச்சுட்டா, பெரிய பணக்கார நாடு ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வரலாம். நமக்கு தெரியாது. இல்ல ஏன்னா சொர்க்கத்துல எல்லாம் நிரம்பி இருக்குன்றாரே. ஒருவேள அப்படி வருமோ என்னவோ தெரியாது. அதைப் பற்றி நாம கவலைப்பட தேவையில்ல. ஆனா கண்டிப்பா இங்க இது சொர்க்கமா மாறும். அதுல டவுட் கிடையாது. இந்த அந்த சொர் காலத்துல இருக்கிற தங்கம் எல்லாம் இங்க வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ம். விநாச காலம் வரும்போது எல்லா நாட்டுல இருந்து கடல் கொண்டு வந்து இங்க சேர்த்துரும். இப்ப ஆமா. ரஷ்யா, ஆஸ்திரேலியால இருந்து வாங்குறோம். இங்கிலாந்துல எத்தனையோ டன்
சேர்த்து வச்சிருக்கிறாங்க, சேஃப்ல வச்சிருக்கிறாங்க. அது எல்லாமே கரெக்ட். அடிச்சு இங்க கொண்டு வரும்போது ஒரு மலை மலையா வந்து இங்க குவிஞ்சிடுற மாதிரிதான். இங்க கொண்டு வந்து ம். சேர்த்துற மாதிரி. அதுவும் வாய்ப்பு அதுக்கப்புறம் தானே இருக்கு. கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்துல ம். தங்க வேகமா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அப்புறம் அந்த கொள்ளையடிச்சு தானே வந்ததே. கரெக்ட். இஸ்லாம் கல்வி வந்தது, பிரிட்டிஷ்காரங்க வந்தது எல்லாமே இங்க இருந்து வந்து கொள்ளையடிக்கிறது தான். அந்த அளவுக்கு செல்வ செழிப்பா இருந்திருக்கும். அப்ப கூட ம். கடைசி ஒரு 1000 வருஷம் கூட அவ்வளவு செல்வ செழிப்பு இருந்திருக்கு. இதுல என்னன்னா, அவங்க வந்து நம்ம கிட்ட கொள்ளையடிக்க வந்தாலும், நம்மள விட ஆயுத பலத்துல அதிகமா இருந்தா தானே வந்திருக்க முடியும். இப்ப ஏதோ ம். ஒரு விதத்துல அவங்களே பலசாலியா தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா, இன்னைக்கு நம்ம பிச்சைக்காரங்களா இருக்கிறோம். இல்லையா? ம். எல்லாத்தையும் இழந்திருக்கிறோம். சுடுகாடா இருக்குது உலகமே. இந்த சுடுகாட்டுல நம்ம கொள்ளையடிக்கிறோம். அதனால தான் மயான கொள்ளைன்னு பண்டிகைய கொண்டாடுறாங்க. எப்படி ம். கொள்ளையடிக்கிறோம்? எதுவுமே பண்ணல. அவங்க கூட சண்டை போடணும். இங்க அப்படியே ராஜா எடுத்துட்டு போப்பான்னு குடுத்துருக்க மாட்டான். அவனும் சண்டை போட்டிருப்பான், இவங்களும் சண்டை போட்டிருப்பாங்க. அதுல நெறைய சூழ்ச்சி அது இதுன்னு நடந்து, இவ்வளவும் நடந்தும் ம். கடைசியில என்னாச்சு? வெளில தொரத்த தானே செஞ்சாங்க எல்லாரையும். இல்லையா? தொரத்தி ம். நிம்மதியாவும் இல்லாம அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனாலும், என்னதான் அவங்க கொள்ளையடிச்சிட்டு போனாலும், அங்க இருக்கிற பெண்கள் நகையே போடுறது இல்லையே! தங்கமே ஆமா. போடுறது கிடையாது. எதுக்கு கொள்ளையடிச்சாங்கன்னே தெரியல. இல்லையா? அவங்களுக்கு வந்து அது ஒரு இன்வெஸ்ட்மென்ட். அவ்வளோதான். இ- ம். ம். அத வச்சு பில்டிங் கட்டல. எதுக்குமே யூஸ் பண்ணல. கோல்டு பிஸ்கட்டா வச்சிருக்கிறாங்க. ஆமா. அதுதான் நமக்கு தங்க செங்கற்களா வருமா என்னவோ தெரியல. இல்லையா? ஆ. ம். ஸோ சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அது இங்க வந்துரும். அதுக்கு நாம என்ன பண்ண போறோம்? ஒண்ணுமே பண்ண போறதில்ல. நாம பாட்டுக்கு அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்காக உடல்ன்ற உணர்வ மறக்கணும். ஆத்மான்ற உணர்வுல நிலை பெற்று சிவ பரமாத்மாவ செவ்வானத்துல நட்சத்திரம் மாரி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். வேற எந்த கஷ்டமும் கிடையாது. நினைவு பண்ணிக்கிட்டே எல்லா காரியமும் பண்ணுவோம். புத்தியில மட்டும் நான் சொர்க்கத்துக்கு போறேன். அது மைண்ட்ல ம். ஓடிக்கிட்டே இருக்கும். இது ஒரு யாத்திரை. இல்ல இப்ப ஒரு பழனிக்கு போறாங்கன்னா, பஸ்ல போறவங்களுக்கு தெரியும் நாம பழனிக்கு போறோம்ன்ட்டு. ஆனா சொர்க்கத்துக்கு பஸ்ல போ முடியாது. நினைவின் மூலமாக இப்ப போறோம். அதனால இது நினைவின் யாத்திரை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அதனால தான் இது ஒரு கொள்ளை. அதாவது உழைக்காம கிடைக்கிறதுனால இது கொள்ளைன்னு சொல்றோம். உழைப்பு இருக்குது. ம். நினைவின் உழைப்பு, நாம தூய்மையாகிற உழைப்பு இருக்குது. அவ்வளோதான். வேற எந்த உழைப்பும் கிடையாது. அதுதான் அங்க கிருஷ்ணர் வெண்ணெய திருடிட்டாரு. அதாவது திருடுறதுன்னு என்ன அர்த்தம்? உழைக்காம வருது அப்படின்னு அர்த்தம். இவங்கலாம் கஷ்டப்பட்டு அடிச்சு, உதைச்சு எடுத்துட்டு போனாங்க. ஆனா அங்க தானாவே நம்மள தேடி எல்லாமே வருது. இது எவ்வளோ பெரிய மேஜிக்! எவ்வளோ பெரிய மந்திரம்! அதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மந்திரம் நடக்குது. அது என்னது? மனிதனா இருக்கிற நாம தேவதையாக, தெய்வீக குணம் நிரம்பியவராக மாறுறோம். இதே உடம்புல இருந்துகிட்டே. அதுக்கப்புறம் நமக்கு உடம்பு மாற்றப்படுது. அதுக்கப்புறம் அடுத்த 2500 வருடத்துக்கு சுகமே சுகம் தான். இன்னைக்கு பாருங்க குழந்தை பொறந்ததுல இருந்தே பிரச்சனை. குழந்தைய காப்பாத்துறது பிரச்சனை. குழந்தை ஸ்கூலுக்கு போனா அது ஒரு நரகமா இருக்குது குழந்தைங்களுக்கு. எந்த குழந்தையாவது சிரிச்சுட்டு போதா ஸ்கூலுக்கு? எத்தன வயசானாலும் அழுதுட்டு தான் போகுது. ஆனா சொர்க்கத்துல அப்படி இருக்காது. அது வந்து ஒரு விளையாட்டா தான் இருக்கும் அங்க ஸ்கூல். அ கலைகள் தான் கற்றுக் கொடுப்பாங்க. பாடுறது, ஆடுறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்ப எல்லாருமே சந்தோஷமா இருக்க போறோம். 2500 வருடம் பிக்னிக். அப்ப எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி உலகத்துக்கு நாம போறோம். உண்மையிலே அததான் சொர்ணகிரின்னு சொல்லணும். இல்லையா? இங்க வந்து அதோடைய நினைவாக சொர்ணகிரின்னு பேர் வச்சுட்டாங்க. பட் உண்மையிலே சொர்ணகிரிக்கு நாம போறோம். ஸோ அதுக்கு நாம தயாராகணும். இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக போது. டெல்லி சார்ந்த பகுதி தான் சொர்க்கமாக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி அது அழிவும் முதல்ல அங்க தான் நடக்கும்னு நெனைக்கிறேன். நடந்து அது சொர்க்கமாக மாறும். ஸோ அதற்கு நாம குணத்த எல்லாரும் தங்கமா மாத்தணும். ம். தங்கமான குணம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி சூப்பர். குணத்த தங்கமா மாத்துனா நம்ம அவ்வளவுதான். தங்க இழுத்துட்டு கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா, ஜெனரலாவே வந்து ஏழையாவே இருந்தாலும் ஒருத்தருடைய குணம் ரொம்ப பக்காவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பணக்காரங்க அவங்கள வந்து கூடவே வச்சிருப்பாங்க. ஏன்னா, இப்ப நம்பிக்கையானவன் தானே கிடைக்க மாட்றான். இல்லையா? பெரிய பெரிய ஆட்கள்லாம் அவ்வளோ விசுவாசமானவர்கள தான் கூட வச்சிருப்பாங்க. குறிப்பா நேர்மையானவர்கள். அவங்கள தான் வச்சிருப்பாங்க. ஸோ, அப்ப அந்த நேர்மை உங்களுக்கு அந்த பதவிய பெற்று தருது. ஸோ, அந்த குணம் தான் அதான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இல்லையா? எது போனாலும் பணம் போச்சுன்னா கொஞ்சம் இழந்தீங்க. ஆனா குணம் போச்சுன்னா அனைத்தையும் இழந்தீங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப குணம் வந்துருச்சுன்னா அனைத்தையும் நாம மீண்டும் அடையிறோம். ஸோ அந்த குணம் எது நல்ல குணம் அப்படிங்கிறத கடவுள் வந்து அந்த முரளியில தான் சொல்லுவார். ஏன்னா இதுவரைக்கும் காமம் ரைட்டு, கோபம் ரைட்டு இப்படி தானே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். கிடையாது.
ஸோ அந்த கடவுள் தான் சரியான விஷயம் எது, தவறான விஷயம் எதுன்னு இப்பதான் போதிக்கிறார். 5000 வருடத்துக்கு ஒரே முறை தான் இந்த அற்புதம் நடக்குது. கடவுளே வந்து மனிதர்களுக்கு போதித்து இந்த பாரத பூமியை சொர்க்கமாக்கி நம்மள தங்கமாக்கி அங்க அனுப்புறார். ஸோ இப்ப மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். இதோட 5000 வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் கடவுள் வருவார். ஸோ அதனால பொன்னான வாய்ப்பை இழந்துடாதீங்க. பொன்னுலகத்துக்கு போறதுக்கான வாய்ப்பை இழந்துடாதீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர்.